கடந்த 2-3 நாட்களாக சென்னை மாநகரமே ஸ்தம்பிக்கும் வகையில் எல்லா பங்க்லயும் பாத்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கேஸ் உள்ளிட்ட எரிவாயு அத்தனையும் பாத்தீங்கன்னா மிக மிக தட்டுப்பாடு. பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலையும் கேஸ்லையும் 20 லிட்டர் கேன்ல தூக்கிட்டு போற ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வலுவா இருக்கு. அரசு ஒரு பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எரிவாயு இல்லாமல், சிலிண்டர் இல்லாமல் போய் டீ கடைக்கார கேட்கிறேன், என்னங்க நான் 5000 ரூபாய் கொடுத்தா சிலிண்டர் தராங்கன்றாரு. கொடுமையா இருக்கு. 2000 ரூபாய் கொடுத்தா வீட்டுகளுக்கு சிலிண்டர் கொடுக்குறேன்றாரு. இவங்கெல்லாம் எங்கிருந்து வருது? மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஒரு தவறான நடவடிக்கை எடுத்திருக்கு. போன மாசம் இஸ்ரேலுக்கு மோடி அவர்கள் பிப்ரவரி 26, 27 வந்து இஸ்ரேல் அதிபரை சந்திச்சுட்டு வராரு. 28ஆம் தேதி அமெரிக்கா ஏகாதிபத்தியம் ஈரானுடைய அதிபரை கொன்று குவிக்குது. என்ன நடக்குது இந்த நாட்டுல? ஈரான்ல 140க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் மீது குண்டடிப்பட்டு குழந்தைகள் சாவறாங்க. நம்மளுடைய மோடி வாய் மூடியா இருக்காரு, ஒரு பதில் இல்ல. ஒரு எதிர்ப்பு இல்ல. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடுத்த போருக்கு எதிராக உலகம் முழுவதும் உழைப்பாளி மக்கள் போராடுறாங்க. ஆனால் இந்திய நாட்டுடைய மோடி வாய் மூடியா இருக்காரு. நாட்டில் எவ்வளவோ போராடி இருக்கோம் ஆட்டோ தொழிலாளர்கள். நம்மளுடைய கடந்த 13 ஆண்டு காலமாக ஏற்றப்படாத மீட்டர் கட்டணத்தை ஒட்டி நிறைய போராட்டங்கள் இந்த தாராபுர் டவரில் நடத்தியிருக்கோம். இன்னைக்கு கொடுமை என்னன்னா, கேஸ் தட்டுப்பாட்டை நீக்க கோரி கடந்த 2-3 நாட்களாக சென்னை மாநகரமே ஸ்தம்பிக்கும் வகையில் எல்லா பங்க்லையும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கேஸ் உள்ளிட்ட எரிவாயு அத்தனையும் பார்த்தீங்கன்னா மிக மிக தட்டுப்பாடு. பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலையும் கேஸ்லையும் 20 லிட்டர் கேன்ல தூக்கிட்டு போற ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வலுவா இருக்கு. அரசு ஒரு பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுவும் பாதிப்பு இல்லை, எல்லாம் கவலையோடு இருங்க அப்படின்னு யாரை வச்சு சொல்றாங்கன்னா, சிலிண்டர் போடுற பையனை வச்சு பேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில என்னுடைய சொந்த எரிவாயு சிலிண்டர் முடிஞ்சு 25 நாள் இன்னையோட பூர்த்தி ஆகுது. அரசு சொன்ன அடிப்படையில் 25வது நாள் அந்த லைனுக்கு ஃபோன் பண்ணி நான் லைனை போட்டா அது வந்து சுத்தமாக கட் பண்ணிட்டாங்க லைனையே. ஆனால் அரசு என்ன சொல்லுதுன்னா, தட்டுப்பாடுலாம் இல்லை, ஜனங்க சாதாரணமாக இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை ஹோட்டல்களும் பார்த்தீங்கன்னா எரிவாயு இல்லாமல், சிலிண்டர் இல்லாமல் போய் டீ கடைக்கார கேட்குறேன், என்னங்க நான் 5000 ரூபாய் கொடுத்தா சிலிண்டர் தராங்கன்றாரு. கொடுமையா இருக்கு. 2000 ரூபாய் கொடுத்தா வீட்டுகளுக்கு சிலிண்டர் கொடுக்குறேன்றாரு. இவங்கெல்லாம் எங்கேருந்து வருது? மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஒரு தவறான நடவடிக்கை எடுத்திருக்கு. போன மாசம் இஸ்ரேலுக்கு மோடி அவர்கள் பிப்ரவரி 26, 27 வந்து இஸ்ரேல் அதிபரை சந்திச்சுட்டு வராரு. 28ஆம் தேதி அமெரிக்கா ஏகாதிபத்தியம் ஈரானுடைய அதிபரை கொன்று குவிக்குது. என்ன நடக்குது இந்த நாட்டுல? ஈரான்ல 140க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் மீது குண்டடிப்பட்டு குழந்தைகள் சாவறாங்க. நம்மளுடைய மோடி வாய் மூடியா இருக்காரு, ஒரு பதில் இல்ல, ஒரு எதிர்ப்பு இல்ல. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடுத்த போருக்கு எதிராக உலகம் முழுவதும் உழைப்பாளி மக்கள் போராடுறாங்க. ஆனால் இந்திய நாட்டுடைய மோடி வாய் மூடியா இருக்காரு. நம்ம நாட்டுல என்ன பொருள் வாங்கணும்னு யாரு தீர்மானிக்கணும்? ஆட்டோ சங்க தலைவர் கபாலி இருக்காரு. ஆட்டோ சங்க நடவடிக்கைகளை என்ன பண்ணணும்னு யார் தீர்மானிப்போம்? நம்மளுடைய நிர்வாகிகள் கூட்டமோ நம்மளுடைய பொதுக்குழு தான் தீர்மானிக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்திய நாட்டுல வாங்கக்கூடிய எரிவாயுவை 30 நாளுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. யாரு? ட்ரம்ப். யாருக்கு கொடுக்குறாரு? மோடிக்கு. யாரு வாங்க போறது? இந்தியா கவர்மெண்ட் வாங்கக்கூடிய பெட்ரோலை அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. 30 நாள் நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிங்கன்னு. இதே ட்ரம்ப் தான் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கக்கூடாதுன்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் கொடுத்த ரஷ்யாவிடம் இருந்து நிறுத்தப்பட்டு அதிக விலைக்கு என்னன்னா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயால ஏற்கனவே விலைவாசி அதிகமா இருக்கிற டைம்ல மேலும் விலையை ஊற்ற நிலைமை இது. அது மட்டும் இல்லைங்க, ஈரானுடைய
கப்பற்படை சமீபத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா 2-3 நாடு கூட்டு சேர்ந்து பயிற்சி பண்ணுவாங்க. நிராதபாணியாக வந்த கப்பற்படையை என்னன்னா இங்க 1 மாத காலம் பயிற்சி எடுத்து அவர்கள் மீண்டும் ஈரானை நோக்கி செல்லும் போது இலங்கை பார்டர்ல நம்மை நம்பி வந்த விருந்தாளிங்க ஈரான் கடற்படை வீரர்கள் அந்த கப்பல்ல இருந்த அத்தனை பேரையும் அமெரிக்கா குண்டு போட்டு சாவடிச்சது. மோடி கோபம் வரல. நம்மை நம்பி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவனை அடிச்சு கொண்டாங்கன்னா நம்ம கோபம் வருமா வராதா? அமெரிக்காவை எதிர்த்து வாய்மூடியா இருந்தாரு மோடி அவர்கள். உண்மையிலேயே மோடி நமக்கு பிரதமரா இல்லை ட்ரம்புக்கு பிரதமரான்னு தெரியல. ஏன் அப்படின்னா இந்திய நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காக ரிலையன்ஸோட டைப் வச்சு சமீபத்தில் கூட பத்திரிகை நியூஸ் தான் 5000 டன் கச்சா எண்ணெயை ரிலையன்ஸுக்கு மடைமாற்றி கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் சுத்திகரிச்சு வெளிநாடுகளுக்கு யோகபோகமா விற்பனை பண்ணக்கூடிய வேலையை இந்த அரசு பண்ணிட்டு இருக்கு. உண்மையிலேயே தொழிலாளி வர்க்கம் போருக்கு எதிராக அமெரிக்கா ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நாடு தழுவிய அளவிலே நம்முடைய அமைப்புகள் போராடிட்டு வராங்க. தமிழக அரசும் மத்திய அரசும் இது போன்ற அதாவது திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக பெட்ரோல் பங்குகளை 64 ரூபாய்க்கு விற்ற கேஸை இன்னைக்கு பார்த்தா 70, 80, 90 அவங்க இஷ்டத்துக்கு விற்கிறாங்க. அப்படி விற்கக்கூடியவர்களை நடவடிக்கை எடுக்கணும். சீரற்ற முறையில மக்களுக்கு சிலிண்டரை கொடுப்பதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டிய தேவை என்பதற்கு ஆட்டோ தொழிலாளர்கள் அந்த அடிப்படையில் அமெரிக்கா போர் வழிக்கு எதிராக யுத்தம் வேண்டாம் சமாதானம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்டோ டாக்ஸி தொழிலாளர் சங்கம் முன்னெடுத்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைய இந்திய தொழிற்சங்க மையம் CITU சார்பில் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தமிழக அரசு, ஒன்றிய அரசு, இந்திய நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கு போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.